புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடமோ இத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. ஆண்டவரே உம் உறைவிடமோ இத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம். நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய அருளுக்குள்ளே இருக்கிற நாங்கள் மீண்டும் ஒரு காலை வேளையிலே மீண்டும் ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே திரு அவை முதல் வேத சாட்சியான புனித ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகிறது. புனித முடியப்பருடைய விழாவை கொண்டாடுகிறது. இரத்த சாட்சிய வாழ்வை இயேசுவுக்காக வாழ்ந்தவர், கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டவர். அவருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது சிறப்பாக அவருடைய வாழ்வு எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிய வாழ்விற்கு அழைத்து நிற்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகிர்கிற வாழ்வு, பாலக இயேசுவுக்கு சான்று பகிர்கிற வாழ்வு, சாட்சிய வாழ்வை வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் பலத்தையும் ஆண்டவரிடம் சிறப்பான முறையில் இருந்து மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே சுனாமி ஆழிப்பேரலையினாலே ஆட்கொள்ளப்பட்ட எங்களுடைய மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களுடைய இந்த தேசத்திலே சுனாமி பேரலையினாலே மாண்டு போனார்கள், கொல்லப்பட்டார்கள். அவர்களையும் சிறப்பாக நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு இந்த நாள்களிலே நாங்கள் கடந்து வருகிற இயற்கை பேரனர்த்தத்தினாலே கொல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இந்த இயற்கை பேரனர்த்தங்கள் ஊடாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய நிறை பாதுகாப்புக்குள்ளே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லியும் சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களுடைய வாழ்விலே இருக்கிற தகுதியினங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தன்னை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித சேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை இரக்கத்துடன் வேண்டுகிறோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்ளுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனமங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினதும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். 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 எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளுவீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையில் என்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Alleluia.
ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவசனங்கள் 17 தொடங்கி 22 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கத்திடம் ஒப்புவிப்பார்கள். தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்லுவார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்கள் எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே நாங்கள் இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது முதலாவது வேத சாட்சியான புனித ஸ்தேவானை நாங்கள் நினைவு கூறுகிறோம். புனித ஸ்தேவான் முடியப்பர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். ஏனென்று சொன்னால் ஸ்தேவான் என்ற கிரேக்க மொழி பெயருக்கு முடி என்பது அர்த்தம், அதாவது கிரீடம், அரசர்கள் தலையிலே சூட்டுகிற கிரீடம் என்பது அர்த்தம். அதனால்தான் ஸ்தேவானை முடியப்பர் என்று சொல்லி கூட அழைக்கிறார்கள். புனித ஸ்தேவான் ஒரு திருத்தொண்டராக பணியாற்றியவர். அந்த கால சூழமைவிலே ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு சீடர்கள் எல்லாடமும் நற்செய்தியை இறைவனுடைய ஆண்டவர் இயேசுவை பற்றி பறைசாற்றி செல்லுகிறார்கள். அப்பொழுது ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே சில அரசியல் சிக்கல்களும் சில குழப்பங்களும் ஏற்படுகிற போது அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக திருத்தொண்டர்கள் அங்கே நியமிக்கப்படுகிறார்கள். அந்த திருத்தொண்டர்களுக்குள்ளே ஒருவர் தான் புனித ஸ்தேவான். அன்றைய நாளில் நாங்கள் விழா கொண்டாடுகிற முடியப்பர். அவருடைய வாழ்வை நாங்கள் பார்த்தால் தெரியும். அவர்தான் முதலாவது மறை சாட்சியாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு. அவர் கல்லால் அறிந்து கொல்லப்படுகிறார். இன்றைய நாளில் நாங்கள் முதலாவது இறைவார்த்தையிலும் வாசிக்க கேட்ட அந்த வாசகமும் நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டதும் மறை சாட்சிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும், அப்படியான துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் எங்களுக்கு பலம் தந்து வல்லமை தருவார் என்கின்ற நம்பிக்கையின் செய்திகளை தருபவையாக அமைந்திருக்கிறது. புனித ஸ்தேவானுடைய வாழ்வும் அப்படியாகத்தான் இருக்கிறது. அவரை கல்லால் அறிந்து கொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர் எருசலேம் ஆலயத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த ஆலயம் கல்லின் மேல் கல் ஒன்று இல்லாதபடி இடிக்கப்படும் என்று சொல்லி எருசலேம் ஆலயத்துக்குரிய எச்சரிக்கையை அங்கே விடுகிறார். அதை கேட்டு பொறுத்து கொள்ள முடியாதவர்கள்தான் ஸ்தேவானுக்கு அப்படியான ஒரு தண்டனையை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறுதி கணங்களையும் புனித ஸ்தேவானுடைய இறுதி கணங்களையும் நாங்கள் பார்க்கிற போது இருவருக்கும் இடையிலே நெருங்கிய ஒற்றுமைகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு தலைமை சங்கத்தின் முன் இழுத்து வரப்பட்டார். அங்கே விசாரணை செய்யப்பட்டார். புனித ஸ்தேவானும் முடியப்பெறும் தலைமை சங்கத்தின் முன்பாக இழுத்து வரப்பட்டார். அங்கே விசாரணை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசு நகரினுடைய ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கொண்டு போய் சிலுவையில் அறையப்பட்டார். புனித ஸ்தேவானும் ஒதுக்குப்புறமான இடத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு கல்லால் அறிந்து கொல்லப்பட்டார். இந்த இருவரும் ஆண்டவர் இயேசு சபிக்கிற போது இறக்கிற போது அருமையான ஒரு சபத்தை உச்சரித்து தான் அவர் தன்னுடைய ஆவியை தன்னுடைய தந்தையிடம் ஒப்படைத்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே போல தான்
புனித ஸ்தேவானம் முடிய பெறும் இறக்கிற போது ஒரு உன்னதமான ஒரு செபத்தை சொல்லி தந்தை அவர்கள் அறியாமல் செய்கிறார்களுடைய மன்னியம் என்கின்ற அந்த வகையில் ஒரு செபத்தை சொல்லி தன்னுடைய உயிரை ஆண்டவருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவுக்கும் புனித ஸ்தேவானுடைய இறப்புக்கும் இடையிலே நெருக்கமான ஒற்றுமைகள் இருக்கிறது. அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்திலே இருந்து தன்னுடைய இரத்தத்தினாலே ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தவர், ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர். அப்படியான ஒரு சான்று பகர்தலுக்காக வேண்டித்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தயார்படுத்தினார். அன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு தாம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். ஏற்கனவே ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார், தன் வழியில் நின்று தனக்கு சான்று பகர்வர்கள் இல்லது இந்த உலகத்திலே உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்கள் இப்படியெல்லாம் துன்பங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என்பொருட்டு ஆளுநர்களிடம் அரசர்களிடம் உங்களை இழுத்துச் செல்லுவார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இது உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். உங்களுக்கு துன்பங்கள் அல்லது வேதனைகள் வருகிற போது என் சார்பாக எனக்கு நீங்கள் சான்று பகர்கிற பணியிலே இப்படியான துன்பங்கள் வேதனைகள் வருகிற போது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அந்த இடத்திலே கதைக்க வேண்டிய விடயங்களை ஆண்டவருடைய ஆவியார் உங்களுக்கு சொல்லித் தருவார். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கும் ஒப்புவிப்பார்கள். இறுதி கட்டங்களிலே நடக்கப் போகிற நிகழ்வுகள் பற்றி சொல்லப்படுகிறது. என்ன பேசுவது, எப்படி பேசுவதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு அருள்வார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது உறுதியாக இருந்து நம்பிக்கையோடு இருந்து எனக்கு நீங்கள் சான்று பகருங்கள். அப்படியான ஒரு சான்று பகர்தலை செய்தவரைத்தான் இன்றைய நாங்கள் விழா எடுத்து அவருடைய விண்ணக பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். புனித ஸ்தேவான் இவருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது சிறப்பாக நாங்கள் ஒருவரும் ஆண்டவருக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு எங்களை சந்திக்க வருகிற அந்த மர உண்மையை நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு வாசம் பண்ணுகிறார், எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே குடியிருக்கிறார். ஆகவே குடியிருக்கிற ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே தாங்கி அவரை வெளியிலே சென்று சான்று பகருகிற நல்லதொரு தூய்மையான வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த நாள் விழா எங்களுக்கு தருகிறது. புனித ஸ்தேவான் எங்களுக்குரிய அழைப்பை தருகிறார். ஆகவே சிறப்பாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு வல்லமை தான் எங்களுடைய நம்பிக்கை ஆழப்படுத்தி நாங்கள் உண்மைக்கு அல்லது நீதிக்கு ஆண்டவருக்கு சான்று பகர் ஆண்டவர் இயேசுவினுடைய விழுமியங்களுக்கு சான்று பகருகிற மனதைரியமான வாழ்க்கையை வாழுகிற வல்லமையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். அத்தோடு சிறப்பாக 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலையினாலே கொல்லப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுவோம். ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இயற்கை அனர்த்தத்தினாலே காவு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடும். இன்றைய நாளிலே பல இடங்களிலே அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதியின்படியல்ல இரக்கத்தின்படி தம்முடைய நிறைந்த சம்பாவனைக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுவோம். அத்தோடு இந்த நாள்களிலே எங்களுடைய நாடு எங்களுடைய தேசம் கடந்து செல்லுகிற இந்த இயற்கை அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம். ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் எண்ணிக்கை வரையறை செய்யப்படவில்லை. ஏராளமானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், காணாமல் போனவர்கள் இன்னும் அவர்களுடைய உறவுகள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான தொடர் அவலமான துன்ப நிலை எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது. ஆகவே சிறப்பாக இந்த அனர்த்தத்திலே சிக்குண்டவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தொடர்ந்தும் நடைபெறுகிற அனர்த்தங்களிலிருந்து எங்கள் ஒருவரையும் ஆண்டவர் கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து சபிப்போம். அருளின் ஊற்றே இறைவா, உம் திரு அவை பணியாளர்களான எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறையரசை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் சாட்சியம் பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று எவ்வேளையிலும் உமக்கு சான்று பகர்கின்ற மக்களாகவும் உம்மை எம்பாழ்வில் பிரதிபலிக்கின்றவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய நாளில் சிறப்பாக நாம் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகின்றோம். இந்நாளில் தங்கள் உறவுகள், உடைமைகளை இழந்த அனைவருக்கும் நீ
நீரே ஆறுதலும் தேறுதலுமாக இருந்து அவர்களை தேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, பாலகன் இயேசுவை எம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வரவேற்ற நாம் உம்மையே எம் மையமாக கொண்டு உம்மில் முழு நம்பிக்கை வைத்து எம் வாழ்வை உமக்குகந்த வாழ்வாக அமைத்து கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சபிப்போம். வல்லமை உள்ள நல்ல தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவரே சிறப்பான விதத்தில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். புலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆடிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆடிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் நிறைவேற்றுடன் கொண்டு வரும் பலிப்பொருள்கள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரான இன்னும் மறை நிகழ்வுகளின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமேனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி உயர்வு தாழ்வு நம்மில் எதற்கு? ஒரு கோடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனின் பிறப்பாலங்களை மீட்டு மறைசாட்சி சேவானின் விழாவிலங்களை இன்புறச் செய்கிறீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவே நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அட்வான்ஸ் கிஃப்ட்mas கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.